வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியிருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 21 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் டெல்லியில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சியை கலைத்துவிட்டு ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்றும் அங்கு உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கோரியிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கட்சி ஆகிய இரண்டுமே வருமானமுள்ள பதவிகளை கேட்பதால் கூட்டணி கட்சிகள் பிடிவாதம் எதிரொலியாகவும் குடியரசுத் தலைவரை பிரதமர் மன்மோகன் சிங் சந்திப்பது இன்று தாமதமாக கொண்டிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஒரிசா முதல்வராக நவீன் பட்நாயக் அவர்கள் வெற்றிகரமாக 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக புவனேஸ்வரில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 18வது நினைவு தினம் டெல்லியில் அனுசரிக்கப்பட்டதாகவும் அவருடைய நினைவு தினத்தில் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் மற்றும் ராஜீவ் குடும்பத்தினர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலிருந்து வெளிவரும் டிஎம்கேக்கு ஆதரவான ஒரு வார இதழ் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியறிக்கையில் எல்டிடியின் தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் இறக்கவில்லை என்றும் அவர் விரைவு படகில் தப்பி சென்று விட்டதாக செய்தி வெளியிட்டிருப்பதால் தமிழகம் முழுவதும் பரபரப்பு அடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழர்களை பாதுகாக்க வலியுறுத்தி இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் இன்று காலை நடந்த கூட்டத்தில் பழ நெடுமாறன் ஒரு தலைமையில் நடந்தபோது பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ், மதிமுக தலைவர் திரு வைகோ அவர்கள், தமிழ் ஈழ விடுதலை இயக்கம், புரட்சிகர இளைஞர் முன்னணி இயக்கம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக கலந்து கொண்டு இன்று மாலை மன்றோ சிலையிலிருந்து ஊர்வலம் மற்றும் போராட்டம் நடத்த இருப்பதாகவும் அதன்படி இன்று மாலை இலங்கை போரினால் பாதிக்கப்பட்ட தமிழர்களை பாதுகாக்க வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றதாக மாண்ட்ரோ சிலையிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மந்திரி பதவி வாங்குவதை நிறுத்திவிட்டு தமிழ் ஈழ மக்களுக்கு மறுவாழ்வுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை டெல்லியில் செய்யுமாறு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவுறுத்தியதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு படைக்கு 6000 கோடி ரூபாயை ஒதுக்க இருப்பதாகவும் வரும் 5 ஆண்டு கால திட்டத்தில் 30,000க்கும் மேற்பட்டோர் வேலையில் சேர்க்கப்படுவதற்காகவும் டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் சிபு சேரனின் மகன் துர்கா சேரன் அவர்கள் சிறுநீரக கோளாறு காரணமாக உயிர் இழந்ததாகவும் அவருக்கு வயது 39 என்றும் அவருடைய தந்தை சிபுசேரன் அப்போலோ மருத்துவரை சென்னையில் இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் திரு பராக் ஒபாமா அவர்கள் இன்று பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 2வது முறையாக பதவி ஏற்றதற்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் பிறகு பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் திரு பராக் ஒபாமா அவர்களை இந்தியாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்துள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈராக் நாட்டு சாலையில் நடந்த ஒரு வெடிகுண்டு விபத்தில் 3 அமெரிக்க ராணுவத்தினர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக பாக்தாத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கின் சிறப்பு தூதர்கள் இலங்கை சென்று
ராஜபக்சேவை சந்தித்து விடுதலை புலி இயக்க தளபதிகளின் இறந்ததற்கான சான்றிதழை, டெத் சர்டிபிகேட்டை கேட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் கொழும்பிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஈராக் நாட்டில் நடந்த பயங்கர வன்முறையில் 60 பேர் கொல்லப்பட்டதாக பாக்தாத்திலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட் நாட்டுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இலங்கை மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் என்பி கனகசபை பத்மநாபன் அவர்கள் தன்னுடைய உறவினர் வீட்டிற்கு மதுரைக்கு வந்தபோது நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிர் இழந்ததாக மதுரையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. குஜராத் ஐகோர்ட் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் லஞ்ச ஊழல், முறைகேடு, திறமையின்மை காரணமாக கீழ்கோர்ட்டில் பணியாற்றிய 17 நீதிபதிகள் கட்டாய ஓய்வு அளித்து அனுப்ப குஜராத் ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்தியாவே பரபரப்பு அடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 21 மே 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் மற்றும் சென்னைக்கு அருகில் அதிக மேகமூட்டங்கள் இருப்பதும் இந்த படத்தில் காணலாம். மற்றும் கோவையிலும் மேகமூட்டங்கள் இருக்கின்றன. மழை பல இடங்களில் பெய்து வருவதாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. வெப்பமும் குறைந்து காணப்படுவதாகவே தகவல்கள் தமிழகம் முழுவதிலிருந்தும் வந்து கொண்டிருக்கின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.